அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். பொதுவா ஒரு விமான நிலையம் வந்து அமைக்கணும்னா அதற்கான இடங்களை எப்படி தேர்வு பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன கிரிட்டீரியாலாம் இருக்குது, அப்புறம் தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து அங்க விமான நிலையம் கட்டுவாங்க, எதனால பரந்தூரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, என்னென்ன ஃபேக்டர்லாம் அங்க வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அப்புறம் ஏன் அதை வந்து இப்போ வந்து நம்ம தமிழக அரசு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க போறோம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து உருவாக்கணும்னா அதுக்கு சில பாலிசிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. பொதுவாக விமான நிலையத்தை பொறுத்த மட்டும் இது வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதற்காக ஒரு பாலிசி வந்து வச்சிருக்காங்க. அதாவது கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி 2008 கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி அப்படின்னு என்னன்னா, பொதுவாக கிரீன்ஃபீல்டுனா ஆல்ரெடி எந்தவித இதுவுமே இல்லாம ஒரு லேண்டு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. அந்த லேண்டை டெவலப் பண்றதுதான் கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் ஃபீல்டுனா ஏதாவது அங்கனுக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், கட்டடங்கள்லாம் இருக்கும், அதை டெமாலிஷ் பண்ணி ஒரு விஷயத்த டெவலப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. கிரீன் ஃபீல்டுனா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதான் வந்து அந்த பாலிசி அடிப்படையில் தான் பரந்தூருக்கு வந்து சாங்ஷன் ஆயிருக்குது. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நியூ ஏர்போர்ட் டெவலப்டு ஃப்ரம் ஸ்கிராச் ஆன் அன்டெவலப்மெண்ட் லேண்ட். எந்தவித டெவலப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு லேண்டை டெவலப் பண்றது தான் கிரீன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கான நோடல் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்களுக்கு கீழே தான் இந்த ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரி, இப்ப அடுத்து பார்க்க போறது சைட் செலக்ஷன் கிரிட்டீரியா. ஒரு ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணணும்னா என்னென்ன கிரிட்டீரியா அடிப்படையில் ஒரு சைட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பேஷியல் ரூல். ஸ்பேஷியல் ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மினிமம் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் சிவிலியன் ஏர்போர்ட். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் அதாவது மினிமம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. சப்போஸ் இதுலயும் சில மாடிஃபிகேஷன் வேணும்னா, அது ரிலாக்ஸேஷன் வேணும்னா ரிக்வயர்ட் சென்ட்ரல் ஸ்டீரிங் கமிட்டியோட அப்ரூவல் இருந்துச்சுன்னா இந்த 150 கிலோமீட்டர் கூட நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், இது பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடிய லொகேஷன், அப்ராக்சிமேட்டான லொகேஷன் கிட்டத்தட்ட 63 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம எக்ஸிஸ்டிங் சிவிலியன் ஏர்போர்ட்டுக்கும் இந்த பரந்தூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 63 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பேஷியல் ரூல்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஏரோநாட்டிக்கல் ஃபீசிபிலிட்டி வந்து பார்க்க போறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா OLS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்டக்கிள்ஸ் லிமிடேஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதுபடி என்னன்னா, அதாவது லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் காரிடார்ஸ் மஸ்ட் பி கிளியர் ஆர் நேச்சுரல் ஆர் மேன்மேட் அப்டக்கிள்ஸ். அதாவது நம்ம ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் எந்தவித அப்டக்கிள்ஸுமே இருக்கக்கூடாது இந்த இடத்துல. அது நேச்சுரலாகவும் அப்டக்கிள்ஸ் இருக்கக்கூடாது, நேச்சுரலா ஏதாவது மலை மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து மேன்மேட்னா பெரிய பெரிய பில்டிங்ஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்தவித அப்டக்கிள்ஸும் லேண்டிங் ஆகிறதுக்கும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் இருக்காத ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து மெட்ரோலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விண்ட் அலைன்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. ஒரு ஃபிளைட் வந்து ரன்வேல லேண்ட் ஆகிறதுக்கும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கான விண்ட் அலைன்மெண்ட்டும் அதுக்கு பேரலா இருக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ரோலாஜிக்கல் ஃபேக்டர் அடிப்படையில் வந்து சொல்றாங்க. அடுத்து டோப்போகிராஃபிக் அண்ட் சாயில். அதாவது டோப்போகிராஃபிக், அந்த இடம் வந்து ஃபிளாட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எலிவேட்டட் ஃபிளாட்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எலிவேட்டட்னா சுத்தி இருக்க இடங்களோட உயரமா இருக்கணும், ஆனா ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அடுத்து ஹை சாயில் லோட் பியரிங் கெப்பாசிட்டி. அந்த லேண்ட் ஆகிறப்ப அந்த சாயில் வந்து அதனுடைய தாங்கக்கூடிய லோட் பியரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். அதாவது சாயில் வந்து அமுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து ஃப்ளட் ஃப்ரீ சோனா இருக்கணும். வெள்ளத்துல இருந்து வெள்ளம் வராத ஒரு ஏரியாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்வரன்மெண்டல் அண்ட் சோசியல் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் ஃபாரஸ்ட் நான் எக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் சோனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உருவாக்கக்கூடிய ஏர்போர்ட் கட்டக்கூடிய இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இடமா இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயோடைவர்சிட்டி சார்ந்த இடமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதுல இருந்து ஒதுங்கின இடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து மினிமல் ரீகேபிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஏர்போர்ட் உருவாக்க போறோம், அதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போறோம்னா அங்கிருந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்குள்ள அனுப்பிவிடுவோம்ல, அப்படி அனுப்பிவிடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா இருக்கணும். நிறைய பேரை வந்து ரீசெட்டில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் இன்டகிரேஷன் இருக்கணும். நம்ம ஏர்போர்ட்டுக்கு ரயில்வேஸோட ஆக்சஸ் இருக்கணும்,
ஹைவேயோட ஆக்சஸ் இருக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாத்தோடைய ஆக்சஸும் எக்ஸ்பிரஸ்வே, மெட்ரோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்த கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் இன்வால்வ்டு. இந்த ஒரு ஏர்போர்ட் டெவலப் பண்றப்ப எந்தெந்த அமைப்புகள்லாம் இதுல வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்க போறோம். ஸோ பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா பார்த்துடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சைட் கிளியரன்ஸ் அண்ட் இன் பிரின்சிபல் அப்ரூவல். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ரூவல் பண்ணக்கூடியது இவங்க தான், இந்த அமைப்பு தான். அடுத்து வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் டெக்னிக்கல் சர்வேஸ் அண்ட் மேப் ஆஃப் ஏர் ரூட்ஸ். இவங்க தான் டெக்னிக்கல் விஷயங்களை வந்து சர்வே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகக்கூடிய ஏரோப்ளைன்ஸோடைய ரூட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் ஸ்டடி பண்ணி இவங்க தான் ஒரு ரிப்போர்ட் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ தி ஃபைனல் ஏரோட்ராம் லைசன்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ் சேஃப்டி. இவங்க தான் ஃபைனலாக அந்த ஏரோட்ராம்க்கான லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டிஸ். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்லேருந்து ஒரு என்ஓசி கண்டிப்பாக வாங்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், இவங்ககிட்ட இருந்து ஒரு என்ஓசி வந்து வாங்கணும். எந்த வித சுற்றுச்சூழலுக்கும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இவங்க ஒரு என்ஓசி கொடுக்கணும். டிஃபென்ஸ் ஒரு என்ஓசி கொடுக்க வேண்டிய இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, இவங்க வந்து அப்ரூவ் தி ஆன்டி டெரர் செக்யூரிட்டி டிசைன் அண்ட் டெர்மினல் லேஅவுட்ஸ். அங்க இருக்கக்கூடிய அந்த டெர்மினலோட லேஅவுட்ஸ் டெரரிசம் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுல இருந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு டிசைனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சில கைடன்ஸ் வந்து கொடுத்து இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அதை. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் எந்த இடத்துல ஏர்போர்ட் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையான அந்த லேண்ட்ஸ் எல்லாத்தையும் அக்யூர் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இவங்க வந்து லோக்கல் கன்சர்ன்ஸ் பொறுத்து அந்த பொல்யூஷன் ரிலவெண்டான விஷயத்தை செக் பண்ணி இவங்க அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் லைன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஹைவே டிபார்ட்மெண்ட், டான்ஜென்ஸ்கோ, குவாடு, இபி, தண்ணி, அப்புறம் ட்ரைனேஜ், ரோட் ஃபெசிலிட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுடைய பிரின்சிபல்ஸ் அப்ரூவல் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அடுத்ததா ஒய் சென்னை நீட்ஸ் செகண்ட் ஏர்போர்ட், எதற்காக சென்னைக்கு ரெண்டாவது விமான நிலையம் தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சேச்சுரேஷன். அதாவது சென்னை ஏர்போர்ட் இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ஹேண்டிலிங் பேசஞ்சராக இருக்கட்டும், அடுத்து வந்து ஏரோப்ளைன்ஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2028 2038 காலகட்டத்துக்குள்ளேயே அது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து லேண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது அப்படி ரீச் பண்றப்ப அந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்றதுக்கான லேண்ட் வந்து பக்கத்துல எடுக்கலாமா கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்ஸா இருக்கக்கூடிய அர்பன் டெவலப்மெண்ட் ஏரியாஸ், ஸோ அங்க டெவலப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து கார்கோ growth, இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பயங்கரமா growth ஆயிட்டு இருக்கு. ஸோ அதற்கான அந்த ரைசிங் எலக்ட்ரானிக்ஸ் and manufacturing export record dedicated large scale cargo facilities. நம்ம வந்து இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இதற்கு வந்து ஒரு கார்கோ ஃபெசிலிட்டிஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு அமைப்பு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து காம்படிட்டிவ் ப்ரெஷர்னா இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் ஏர்போர்ட்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட போட்டி போடுறதுக்கான நம்ம இன்னொரு நல்ல ஒரு ஏர்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து லாங் ஹெல்ட் ரெடிஸ்னஸ்னா இப்போ வந்து நிறைய ரன்வேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய விமானங்கள் தரையிறங்குற மாதிரி ஒரு ஏர்போர்ட்டும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மாதிரி காரணங்களால சென்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்மொழிகிறாங்க. ஸோ இதற்காக லொகேஷன்ஸ் என்னென்ன லொகேஷன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க கம்பேர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து திருப்போரூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்போரூர், அடுத்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய படாலம், அடுத்து திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பன்னூர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர், இப்படிங்கிற ஒரு 4 சைட்டை வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்த 4 சைட்டை செலக்ட் பண்ணிட்டு இதை கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 சைட்டை கம்பேர் பண்றப்ப இது வந்து பரந்தூர், இது வந்து பன்னூர், இது படாலம், இது வந்து திருப்போரூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லொகேஷனை வந்து பாக்குறப்ப ஸோ இது வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் சுங்குவா சத்திரத்துல இருந்து நார்த் வெஸ்ட்ல வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவுமே சுங்குவா சத்திரத்துல இருந்து நார்த் வெஸ்ட்ல இருந்து அமைஞ்சிருக்கு பன்னூரும். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட்டட் 20 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் செங்கல்பட்டுல இருந்து 20 கிலோமீட்டர் சவுத்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப் சென்னை, ஈஸியா இருக்கு, சவுத் ஈஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய மக்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ற அது பாக்குறப்ப கிட்டத்தட்ட 1005 குடும்பங்கள் வந்து இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து 1546 ஃபேமிலிஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னன்னா கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரொஹிபிட்டட் ஏரியாவா சில விஷயங்கள் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்துக்குமே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லெஸ்ஸர் மேன்மேட் அப்டக்கிள்ஸ் கம்பேர் டு பன்னூர். ஸோ பன்னூரை கம்பேர் பண்றப்ப மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்றாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா presence of several extra high tension டவர்ஸ்னா நம்ம இபி டவர்லாம் போகும்ல, பெரிய பெரிய டவர்ல இபி அந்த இது எல்லாமே போகும்ல, அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரன்வே ஓரியன்டேஷன் வந்து கொஞ்சம் கான்ஃபிளிக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரெண்டு இடத்துலயுமே. அடுத்து இங்க வந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே, சென்னை மெட்ரோ கூட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து 7 எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நியரஸ்டா ஒரு 7 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ப்ராக்சிமிட்டி டு செங்கல்பட்டு ஃபயரிங் ரேஞ்ச், அதாவது நம்ம கமாண்டோ ஃபயரிங் ரேஞ்ச் வந்து நியரஸ்டா இருக்குது. ஸோ அது ஒரு விஷயத்த இங்க இந்த ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இங்க அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் வேக்கன் லேண்ட் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இங்க வந்து அடிஷனல் லேண்ட் வந்து நிறைய எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேற நிறைய பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி என்னன்னா இப்போதைக்கு அவர் வந்து பரந்தூரை வந்து செலக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 சிட்டில இருந்து பரந்தூரை வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ரத்து பண்றதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல்டு, அதாவது த ப்ரப்போஸ்டு செகண்ட் ஏர்போர்ட் அட் பரந்தூர் இஸ் abandoned to avoid large scale displacement. ஸோ நிறைய பேர் வந்து இடமாற்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஸோ இதில் லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறப்ப நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டு உள்ள இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை பாதுகாக்கிறக்காண்டி இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணுறதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நியூ சைட்டு சர்ச், ஸோ இதற்கு மாற்றாக இன்னொரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்போர்ட் கமிட்டி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டெக்னிக்கலி நிறைய விஷயங்களை சூஸ் பண்ணி இன்னும் நிறைய லொக்கேஷனில் தேர்ந்தெடுத்து ஸோ மினிமமாக இன்னமும் நிறைய இப்போ 4 சைட் இல்லாமல் இன்னும் நிறைய சைட்டை இன்வால்வ் பண்ணி அதில் எது மினிமமா இருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக தற்போதைக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய 4 டெர்மினல்ல கூடுதலாக 5வது ஒரு டெர்மினலை போட்டு எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சஜஷன் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூருடைய ஹிஸ்ட்ரிஸ். ஸோ எடுக்கப்பட்ட அந்த 4 சைட்ல பரந்தூர் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஆப்டிமைஸா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி பரந்தூருக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா மேலும் சில சைட்டுகளையும் தேர்ந்தெடுத்து பெஸ்டான சைட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நியூ சைட்டை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.